ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இந்த சட்டை போட்டாலே ஏதாவது நமக்கு கோளாறு வந்துடுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு 2 மாதமாக நான் வெஜிடபிள் வாங்குகிறேன். அந்த வெஜிடபிள் வாங்குறப்பெல்லாம் இந்த ஷர்ட்டை தான் போட்டுன்னு இருக்கிறேன். ஒருவேளை இந்த பச்சைக்கு மேட்ச் ஆகுதான்னு தெரில. ஜோர்தான்லேருந்து மொத்த ஃபேமிலியும் வந்துட்டாங்க. வேலை போய் ஜமேல வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கினாக்குமான்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டாங்க. இந்த பொருள் தான் வேணும், இந்த பொருள் தான் வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வாங்கினார எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துருக்குமார், இன்க்ளூடிங் தயிர், மோர், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், குபுஸு எல்லாமே இதில் அடக்கம். அதுதான் போய் வாங்கின்னு வரலாம். பொருள் கொஞ்சம் வாங்கிட்டேன். இந்த பில்லு 24 தினார் 795 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 7088 ரூபா. இப்போ இங்கே சில பொருள் கிடைக்கல, அதனால் வேறு ஜமாயாக வந்திருக்கேன். இங்கேயும் சில பொருள் இருக்குது, இங்கேயும் வாங்கிக்கலாம். இங்கே வாங்கின பில்லு 6 தினார் 810 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 1945 ரூபா. ஆக மொத்தம் 30 தினார் ஆகுது இந்த பொருள். இதை எடுத்துன்னு போய் வீட்டில் வைப்போம். அதுக்கப்புறம் வேலை எதனா வருதான்னு பார்ப்போம். ஓனர் செலவு மேலே செலவு பண்ணியிருக்கிறாரு கடந்த ஒரு 3 மாதமாக. ஏன்னா சவுதி போனாங்க வந்தாங்க, ஈரான் போனாங்க வந்தாங்க, ஜோர்தான் போனாங்க வந்தாங்க. இது எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு, அப்புறம் செலவு, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக போயின்னு இருக்குது. இதில் வண்டிக்கு டயர் மாற்ற இட்டுன்னு வந்திருக்காரு ஓனரும் கூட வந்தார். ஓனரோட தம்பி காரில் வந்தார். நான் வழக்கம் போல் நம்ம காரில் வந்தேன். பேசினார். அப்புறம் இதுமாரி இந்த முன்னாடி இருக்கிற டயர் மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற டயர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவே, சரி குமார் முன்னாடி கீத்து மட்டும் மாட்டுறேன்ட்டு முன்னாடி கீத்து மட்டும் மாட்டினார். அப்புறம் இந்த மவுத்துலேருந்து காற்று கொஞ்சம் லீக் ஆகுது பாப்பா, நான் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை நான் காற்று பிடிச்சினே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கே இங்கே வேலை செய்கிறவர்னா என்னார், நீ தான் ரிப்பேர் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரபியில் சொன்னார். அதுக்கு ஓனர் சிரிச்சிட்டு இல்லை அவன் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு ஒரு என்னன்னு தெரியல. ஆள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறாரு. இந்த சந்தோஷத்தில் காசு ஒரு 100-200 கொடுங்கன்னு கேட்டால் குத்துவார். ஆனால் நம்ம கேட்க மனசு வரல. பார்ப்போம். இப்போ காசு பே பண்ணிட்டு ஓனர் போயிட்டார். நம்ம வண்டிக்கு டயர் மாற்றிக்கின்னு பொறுமையாக போகலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறாங்க. வேறு ஒரு வண்டிக்கு, அந்த ஒயிட் கலர் வண்டிக்கு மாற்றின்னு இருக்காங்க டயரு. இந்த கடை சின்ன கடை தான், ஆனால் இங்கே இருக்கிற டயர் எல்லாம் பார்த்தா ஒரு டயர் குடோன் உள்ள வந்த மாரி இருந்துச்சு. எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு தேவை நம்ம வண்டிக்கு டயர் மாற்றுறாங்களா, நல்லபடியாக ஜாக்கி போட்டு முன்னாடி மட்டும் தூக்கிட்டு, ஏன்னா முன்னாடி இருக்கிற 2 டயர் மட்டும் தான் மாற்றுறாங்க. அப்புறம் போல்ட்டு எல்லாம் கட்டி டயர் கேட்டுற இடத்துக்கு எட்டுன்னு போயிட்டாங்க. இங்கே எல்லாமே மிஷின் தான். ஈஸியாக இப்படி வச்சு ஏர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் அதை தூக்கி மேலே போட்டு ஏதோ ஒரு ஸ்பேனர் மாரி இருந்துச்சு, அதை வச்சு அப்புறம் லிவர் ஏதோ மாட்டி ஒரு சுற்றுனாங்க. டயர் அப்படியே லேக்காக கைட்டின்னு மேலே வந்துடுச்சு. இது வீடியோ எடுக்கும்போது அந்த அண்ணன் குறுன்னு வர பார்த்தாரு. எதுக்கு பார்த்தாருன்னே தெரில. இருந்தாலும் பயந்துனே தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் புது டயர் எடுத்துன்னு வந்து வச்சு ஒரு முறை அந்த ப்ரெஷ்ஷு தண்ணியெல்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டயர் மாட்டினதுக்கப்புறம் இங்கே ஒரு மிஷினில் போட்டு அதை சுற்ற வச்சு அந்த இடத்துல ஒரு வெயிட்டு மாரி ஒன்று வைப்பாங்க. அது எது வீல் பெண்டாக இருக்கிறதுக்கு அதுக்கான்னு சரியாக தெரியல. அதை வச்சதுக்கப்புறம் எடுத்துன்னு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டயரோட ரேட்டு 21 ரூபா. 2 டயரு 42 ரூபாய்க்கு மாற்றினாங்க. மாற்றி பில்லு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் டயர் மாற்றினது. வண்டிக்கு டயர் மாற்றின்னு இருக்கும்போதே மேடம் கால் பண்ணாங்க, குமார் எங்கே இருக்குன்னு, இதுமாரி வண்டிக்கு டயர் மாற்ற வந்திருக்குன்னு சொன்னேன்.
எப்போ முடியும்னு கேட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் ஆகும் என்ன. வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணு குமார் அப்படின்னாங்க. வீட்டுக்கு வந்தேன், மேடத்துக்கு கால் பண்ணேன். இப்போ பேரிச்சம்பழமும் காப்பி தூளும் வாங்க இட்டுன்னு வந்திருக்காங்க அவுட்டர் பக்கத்தில். இன்னிலேருந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் ரன்னிங் தான். பார்க்கலாம். வண்டியில் வர பெட்ரோல் வரல. மேடத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டு தான் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அப்போ இந்த முன்னாடி இருக்கிற கடையில் தான் போயிருக்காங்க. அது தெரியுதா, அந்த ப்ளூ கலர் அது உள்ள தான் இருக்காங்க. வாங்கின்னு வரட்டும். வேறு எங்கன்னா இட்டுன்னு போகிறாங்களான்னு பார்க்கலாம். சிறப்பாக வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு டீயும் வந்து குடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது. ஓனர் மட்டும் காலையில் 6:30 மணிக்கு எங்கேயோ போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். நான் சரியாக தெரில. படுத்து தூங்கணும். ரொம்ப நாள் கழிச்சு லென்த் வீடியோ மொக்கையாக தான் இருக்கும், ஏன்னா வேலை இல்லை. பார்க்கலாம், போக வேலை எப்படி வருது. ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலை ஓரளவுக்கு போவோம். ஆண்ட மேலே பார்த்து போட்டு வெயிட் பண்ணுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.